கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து கணவன் மனைவிக்குள் மனநிலைகள் சரியில்லாமல் மனவேதனையுடன் வந்திருக்கும் பெண்மணியார் மகன் உங்க பையன் கால் வந்துட்டு உன் பையன் யோக்கியனா அப்படியே அப்போ அவன் பூரண யோக்கியம்ல கால் வந்துட்டு ஒரு கேள்விக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு என்னக்க தண்ணி மட்டும் அடிப்பான், கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கறி தும்பான். அது ஜீரணமாகணுக்காக 2 வெங்காயம் சாப்பிடுவான். பின்ன போர் அடிக்குன்னு சொல்லி ஒரு சிகரெட் எடுப்பான். அது போதலைன்னு சொல்லி கொஞ்சம் கஞ்சா கசக்குவான். இப்படி படிப்படியாக போய்கிட்டே இருந்தால் பொண்டாட்டி எப்படி கூட இருப்பா? இருக்க மாட்டான்னு காலில் வந்துட்டுவான். என்னடா பரமேஸ்வரனா எதுவும் தப்பா சொல்றேனடா? நம்ம சொன்னா எவன் கேட்கான்? உன் பையனுடைய மனதை சீர்திருத்தி தாரேன், 2 பேரையும் இணைபிரிய விடாம வாழ வைக்கிறேன். நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று ஒரு குடிகார பேருக்கு கட்டி கொடுத்து சீரழிஞ்சா நீ சந்தோஷமா இருப்பியா? அதை மாதிரி தானே அவளை பெற்றவன். உண்மையா இல்லையா? அதனால முதல்ல திருத்த வேண்டியது உன் மகனைத்தான். பக்கத்தில் வா, சீர்திருத்தி தாரேன், ஒற்றுமையா வாழ வச்சு தாரேன். இந்தா மகளே, நல்லா போயிட்டு வா. கர்மசாமிக்கு நாங்க கோயில் கும்பிட போன இடத்துல எங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்து மன வருத்தங்கள் வந்துச்சுன்னு வந்திருக்காங்களே. என்ன கோயில் அது? கோயில் கும்பிட போன இடத்தில், குலதெய்வம் கோயில ஏதோ குல தெய்வம் கும்பிட போன இடத்துல வாங்கப்பா. எந்த தெய்வம் கும்பிட போனேன் சொல்லுங்க, எங்க போனீங்க? அங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? காலில் வந்துட்டு வாங்கோ. என்ன நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே நான் இருப்பேனா? சுவாமி வாங்க. என்னப்பா வேணும்னு ஒரே வரம் தான் வாங்கிக்கலாம். என்ன வேணும்? அமையாதுப்பா. ஏன்னா அவங்க 2 கட்ட நிலையில இருக்காங்க. மனசை உங்களுக்கு அவங்க தீர்ப்பு சொல்ல தயாராக இல்லை. வீணா அவங்கள நம்பி உன் பையனுக்கு காலத்தை வீணாக்காத. அடுத்து வரக்கூடிய ஜாதகம் நடக்கும். ஆனால் உன் பையன் தாலி கட்டதுக்கு கால அவகாசம் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வர கால அவகாசம் இருக்கு. அதுவரை நீங்கள் ஆத்திரப்பட்டீங்கன்னா தேவையில்லாத இடத்துல மாட்டிக்கிட்டு கோர்ட் நாட்டுக்கு போவீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா புண்ணியமாக கிடைக்கும். காலில் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? கோயம்புத்தூர் எல்லை. என்னக்கா சொத்து? பக்கத்தில் வாங்கப்பா. இந்தா மகனே, ஐஸ்வர்யமாக நடத்தி தாரேன், வெற்றி உண்டு. ஒரு அம்மன் தேவதை உன் குடும்பத்துக்குள் வரும், ஜெயித்துக்கொள். நல்லா முதல்ல சொன்னது புரியலையே, போயிட்டு வாங்க. என்னப்பா சொத்து? என்ன பத்திரம் கையில் வச்சிருக்கியா? கொண்டா கொண்டா கொண்டா. பத்திரமெல்லாம் பஞ்சராகி போய் கிடக்கு. அப்படியே யார் வச்சிருக்கு? வாங்கினது எங்களுக்கு 1 ஏக்கரை கரை பண்ணிட்டு 3 ஏக்கரை சம்பந்த பத்திரம் போட்டு 1 ஏக்கரை காசு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு காசு கேட்ட கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டுவாங்க. மாறி போச்சே உங்களுடைய சொத்து. எண்ணே மாறி போச்சு, நம்பரே மாறி போச்சே. அதனால எதிரி கொஞ்சம் வலிமையா இருக்கான். பணம் தான் கிடைக்கும், காடு கிடைக்காது. என்ன வேண்டும்? பணமே வாங்கி தந்தா போதுமா? 2 போலீஸ் நண்பர்கள் மூலமாகவும் 1 வழக்கறிஞர் மூலமாகவும் நான் முன்னின்று பேசி உங்களுக்கு பணத்தை வாங்கி தரேன். சரிதானே? இப்போதைக்கு நடக்காது. 3 மாதம் பொறுமையாயிரு. அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பார், ஜெயித்துக் கொள்வாய், வெற்றி உண்டு மகனே. ஆனந்தமா போ. கர்மசாமிக்கு ஒரு பக்கத்து கால் வலியும் வேதனையும் இருக்கு. யார் அது? வாமாங்க. என்னம்மா வலி உனக்கு?
என்ன கால்வலி? உணர்வு இருக்கா? மரமரத்து இருக்கா? காலில் வந்துட்டு வா, முன்னால வா. அப்படியே நினைக்கிடுவியான். இசைக்கு துறை செய்வன கோளாறுகள்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இது இயற்கையான நரம்பியல் பிரச்சனை. இதை தீர்த்து தந்துடலாம். வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன தொழில்? கண்ண முடுங்கோ. என்ன கருப்புசாமி? அப்படியா? 1.5 வருஷமாகவே உங்கள் தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருக்கும். பல லட்சங்கள் நஷ்டம். சில பொருள்கள் வெளியே போனதுக்கு அமௌண்ட்டும் வரலை. அடுத்து சில பொருள் வேணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் இறங்கலை. இதான பிரச்சனை. இந்த முடக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி. காரணம் சொல்லலாம். இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து தாரேன். அமாவாசைக்கு மோனாள் என்னை பார், எல்லா வெற்றியும் கிடைக்கும். வாமா. வேற என்ன வேணும்? அந்த உத்தரவில் சொல்லுதேன். என்ன கால் வந்துட்டாக்கா? அடுத்த உத்தரவு என்னம்மா? கால்வலின்னு நான் அடையாளத்தை சொன்னேன். நீ கேட்க வந்த கேள்வி வேற. சொன்னா வருத்தப்படுவியா? உண்மையை சொல்லத்தானே வந்திருக்கு. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி. 12 ஆண்டுகள் சுற்றறிக்கையில் ஒரு பக்கத்து காலும் ஒரு பக்கத்து தோளும் பாதிக்கப்பட்டது உன் கணவனுக்கு. இது செய்வினை கோளாறுகளாக இருக்குமா அல்லது இயற்கையாக கிரகசாந்தி நிலைகளாக ஏற்பட்டிருக்குமா என்று பல்வேறு இடங்களில் கேட்கும் பொழுது இது மாந்திரிகம் சம்பந்தமான கோளாறு என்று சில பதில்கள் வந்தன. அதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து எந்த வெற்றியும் நடக்கவில்லை. அவனை கால் கையை சரியாக்கி வெற்றியாக நடக்க வச்சு தந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கலாம். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. யாரா வந்தேன்? நீங்களும் அது சொந்தம் கறி கட்டு. நில்லுங்கோ கால் வந்துட்டோம். ஈஸ்வரன் கோயில் எந்த பக்கம் இருக்குப்பா? ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளே இருக்கு. என் குதிரை போன உடனே அந்த கோயில் வாசல்ல நின்றுச்சு. அதான் கேட்டேன். யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? ஒரு கேள்விக்கு தான் விட சொல்ல சொல்லியிருக்காரு. பாசத்தில் கொட்டுதியே. காலில் வந்துட்டு வா. அஞ்சலுக்கு சும்மா காட்டி குறை எவ்வளவுதான் அங்கே குடிச்சுக்க. பக்கத்தில் வா. உன் பிள்ளை கல்யாண விஷயமாக முயற்சி பண்ணி பார்த்தேன். ஜாதகம் சில சமயத்தில் பொருந்துது, சில சமயத்தில் திசை விடுதியால் சாதகங்கள் பொருந்தாமல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அந்த மனசு நல்லா இருக்கான்னு பார்த்தேன். குழப்பமான மனநிலைகளில் தான் இருக்குது. அந்த மனதை சீர்திருத்தி கல்யாணத்தை கூட்டி வச்சா போதும்ல. காலம்னு சொல்லலாம். வரலாம். இந்தாப்பா, இந்த வைகாசிக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி தரேன். மனதையும் குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன். ஒரு கண் அறுவை சிகிச்சை பண்ணணும், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். கர்பசாமிக்கு வாப்பா. கல்யாண விஷயம் யாருக்கு? பொம்பளை பிள்ளைங்க. கால் வந்துட்டு வா. பெங்களூர் இஸ்லாமிய மக்கள் யாரும் வந்திருக்கீங்களா?
வாங்க வாங்க. அப்படியே அங்கேயே நின்றுக்கணும், தாண்டி டிங் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு. பிள்ளை பேர் என்ன பேருடா? மகாலட்சுமி. கண்ணை மூடு. ஆ, கால் வந்துட்டு வா. மகாலட்சுமிக்கு மனக்குழப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தால் போதுமா? அந்த ஜாதகம் பெங்களூர் எல்லையில் உள்ளது தானா? அந்த மாப்பிள்ளைக்கே நீங்கள் கட்டி கொடுக்கலாம், வெற்றி உண்டு, நடத்திடுவோம், ஜெயிச்சுக்கலாம். அதுக்கு வேண்டிய காசு பணம் கிடைக்கும். சின்ன பிள்ளை கல்யாணம் அது இஷ்டத்துக்கு நடக்கணும்னு ஒரு நிலைமை வரும், மாற்றி வைப்போம். போங்க வாங்க செல்ல மக்களே, புண்ணியமாயிரு. எந்த ஊருடா தம்பி? பெங்களூர். உன் பேர் என்ன? அச்சு. கால் வந்துட்டு வரலாம். கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும். என்ன வேண்டும் அப்பா? கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்கோ. கால் வந்துட்டு வரலாம். நல்ல நிதானமாக நிம்மதியாக உட்காருங்க. தம்பி பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறீங்களா? விரைவில் பாஸ்போர்ட் எடுத்துக்காங்க. உங்கள் கடன் அடையிறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். இந்த கடனால் இழக்க வேண்டிய நிலமோ வீடுகளோ ஒன்றும் கிடையாது. ஆனால் நிம்மதியை இழந்து மனவேதனைப்பட்டு ஒரே வருஷத்தில் 2 இடங்கள் மாறி இருக்கணுங்கிற நிலைமைகள் ஏற்படும். உண்மையா? அதனால் இதை மாற்றுவதற்கு 1.25 வருஷம் கால அவகாசம் இருக்குது. அதுக்குரிய பணமும் கிடைக்கும். உங்கள் ஸ்டேட்லேயே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் விடும். அதிர்ஷ்டம்னு என்னது? ஆமாம், அதில் உங்கள் கடனை நான் தீர்த்து தரேன். இன்னும் 1 மாதத்துக்குள்ள நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து ஆகணும். கால் வந்துட்டோம். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும், இந்தாப்பா நீ எண்ணத்தால் உள்ளத்தால் உயர்ந்தவன், உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வா. அப்பப்போ நெஞ்சு படபடப்பும் வயிற்று கோளாறும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த ஆபத்தும் வராது. அது மனோதத்துவ நோய். இனி உனக்கு நோய் இல்லை. நான் பணம் தந்துட்டேன், பல லட்சங்களாக பெருகும். ஓடும். கர்மசாமிக்கு ஓசூரில் வந்து பெங்களூர்னு வந்து நிற்க பிள்ளை நீ. ஓசூர் தானே உனக்கு? இல்லை பெங்களூரில் நான் கூப்பிட்ருக்கேன், நீங்கள் வந்து நிற்கிறேன். வீருங்க கூப்பிடுறேன். உடல்நிலை மனநிலை சரியில்லாதது யார்? பேர் என்ன? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வர சொல்லுங்க அவரை. இவன் ஆயுள் காலம் வரை இப்படித்தான் இருப்பானா, அல்லது இவனுக்கு மாற்றம் கிடைக்குமா? இவனை விட்டு நாங்கள் சென்று விட்டால் இவனை பராமரிப்பது யார்? அதுக்கு வேண்டிய ஒரு பிடிப்பான ஒரு நிலையை பகவான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் உள்ளம் சொல்கிறது. உண்மையா இல்லையா? உறவுக்குரியவர்களால் இவனை ஆதரிக்க முடியாது. உடன் பிறந்த சகோதரி ஆதரித்தாலும்
அவளை வாழ வைக்க வந்த மன்னவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகையினால இவனுடைய சீர்திருத்தம் நமக்கு பிரயோஜனப்படுமா அப்படி என்று ஒரு கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். நீங்க உட்காருங்க. கொஞ்சம் கண்ணை முடிக்காமா என்னன்னு அப்புறம் 4 முறை என்னைய பார்க்க அவனை கூட்டுவாங்க. இவன் வேலைகளை இவனே பார்த்து கொள்ளும்படி அவனை நான் திருத்தி தந்துருந்தேன். அதுக்கு பிறகு இவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நிறைய பண இழப்பும் கடன்களும் மனவேதனைகளும் உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. உயிர் போகும் முன்னால் யாருக்கும் கடமைப்பட்டுட்டு போனோம் அப்படிங்கிற நிலைமை வந்துடக்கூடாதுங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்கு. அதுக்கு வேண்டிய பணத்தையும் தந்து உங்கள் குடும்ப கடமையை நான் சரி பண்ணி தந்துட்டா போதும்ல. கால் ஒன்றுவா மகளே. வேற என்ன வேண்டும்? சொந்த ஊர் எது? 4 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு. உங்களுக்கு அந்த காலத்தில் கும்பிடுறதுக்கு இருந்த சாமி கருப்பசாமி, அதே மாதிரி வீரபுத்திரர். இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு குலதெய்வம். இப்பவும் நீங்கள் வீரபுத்திரரையும் கருப்பசாமியும் கும்பிடுங்க, அதுவே உங்களுக்கு சரியானது. அழகர் மலையில் கும்பிடலாம், கருப்பசாமியை எங்கே வேணாலும் கும்பிடலாம், வெற்றி உண்டு. இந்தாப்பா நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேம்மா. உயிர் போகாமல் காப்பாற்றுவோம். பக்கத்தில் வா, நல்லா இருக்கும். வா. கருப்பசாமிக்கு போயிட்டு வாங்க. ஓசூர் பகுதி, ஓசூர் ஓசூர் காலில் வந்துட்டு வாங்க. பண்ண காட்டுறே, மெல்ல போங்க. மனம் தளராமல் நாராயணனை சேவியுங்கள். உண்மை உண்மை. எந்த ஊருமா உனக்கு? உளுந்தூர்பேட்டை. உங்களை யார் இங்கே வர சொன்னது? நீங்கள் போங்க. அதுக்காக உங்கள் ரெக்கமெண்டத்தில் இன்னொரு ஆளை பார்க்க முடியுமா? சாமி கூப்பிட்டா தான் உண்டு. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. ஃபோன்லாம் சைலண்டில் போடுதியா, ஆஃப் பண்ணிதியா? ஓய், அப்பா என்ன வேண்டும் உங்களுக்கு? யாருக்கு? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? பக்கத்தில் வா. யார் இருக்காங்களான்னு கேட்கவா? குடும்பத்தில் முன்னோர்களில் காது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யாரும் உண்டுமா? கிடையாதா? தெரியாதா? தெரியாது. சரி, கரெக்ட். ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு வை. வரக்கூடிய ஆடி மாதத்துக்குள் உனக்கு உத்தரவாயிரும். கால் வந்துட்டு வா. ஒரு கேள்விக்கு 7 பேர் வந்திருக்கிறேன். நீங்கள் வேற என்ன ஏன் ஒன்றா வந்தீங்க? இந்த பக்கத்தில் வா. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, மேலெலாம் தேய்ச்சி குளிச்சுக்கா. இந்த பணத்தை கையில் வச்சுக்கா, வெற்றி விட்டு. உனக்கு என்ன வேணும்? இந்தா நல்லா படித்து ஆசிரியை உத்தியோகத்துக்கு போவேன். உனக்கு என்னம்மா வேணும்? கண்ணை மூடு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு அந்த கடை அங்கே தான் இருக்கணும். கடன் படாமல் வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. இந்த பணம் வாங்கிக்க. கருப்பசாமிக்கு பெங்களூர் எல்லை. என் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி என் பிள்ளைகளால் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு அப்படின்னு ஒரு பாய் ஒருவர் கேட்க வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பேர் என்ன சார்? பாபராஜ். நல்ல பேர். நான் இஸ்லாமியரை கூப்பிட்றேன். பிள்ளைங்களால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். பிள்ளைங்கள், ஒரு பிள்ளையால் அவமானம் மனவேதனை அடைந்து வந்தது யார்? கால் ஒன்று சொல்லலாம். யாரும்மா இவர்?
அப்படியா? சந்தோஷம். பணம் கொஞ்சம் நிறையா மாட்டிட்டு 1.25 கோடி வரணும். பையன் எங்கே இருக்கான்? பையன் ஊருக்கு இருக்கான். என்ன பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு? அவன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கண்ண முடிக்கா கட்டப்பட மாட்டானே, சரியில்லையே. கால் வந்துட்டு வாப்பா. எல்லாரும் பின்னணி பாடகிற மாதிரி வாயடிச்சுக்கிட்டே இருக்கீங்களப்பா. ஆ ஓகே. அவன் எல்லா பிரச்சனையும் விட்டான். எனக்கு தேவை பணம். அந்த முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையா இல்லையாடா? இந்தா அந்த பணத்தை நான் தாரேன், ஜெயிச்சுக்கா. இந்தா ஒரு பொம்பளை உன் கூட வருவா, அவளால் பிரச்சனை வரும், எப்படி விளக்கணுமோ விலகிக்கா. ஓடு. உண்மையை சொல்லணும்னா நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அடுத்த பைசில் நேற்றே உத்தரவு வந்தவங்க ஏன்டா காத்திருக்கிறீங்க? அப்படிலாம் கொடுக்க முடியாது, விபூதி தான் கொடுக்கலாம். பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. கர்மசாமிக்கு சிவகிரி ஒரு 4 பொம்பளைங்க வாங்க இங்க. ஏமா ஒரு 4 பொம்பளைங்க வாங்கம்மா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொம்பளைங்க. 4 பொம்பளைங்க வாங்க. உட்காந்துக்கா மகளே. உன் பேர் என்ன? என்னடா வேணும் உங்களுக்கு? பக்கத்துல வா. உன் பேர் என்ன? கணேஷ். அதுதான் இப்படி பேசுதானா? கண்ணை முடிக்க. தம்பி, இவனுக்கு பேச்சு மட்டும் இல்லை, மனநிலைகளும் கொஞ்சம் குழப்பமாகிருக்கு. இவை இரண்டையும் நான் சரி பண்ணி உனக்கு வெற்றியான மகனாக தருகிறேன். 7 முறைகள் என்னை நீ பார்க்க வேண்டும். 7வது முறைக்குள் இவன் சிலை அற்புதமாகி வருவான். ஜெயிச்சு தரேன். அடுத்த கேள்வி இப்போதைக்கு இல்லை. யாகத்துக்கு பின்னால் போய் யாகத்துக்கு எழுத சொல்லுப்பா. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில் அங்கே வந்து சேருங்க. போங்க. கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. வாங்கோ வாங்கோ வாங்கோ. யாருக்கு கல்யாணம்? கல்யாணம் முடிச்சுட்டாளா? கால் வந்துட்டாங்க. அம்மா, ஐயா, அப்பா. உனக்கு பிள்ளாச்சியாக்கா? ஓ, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா? சொல்லடா ஜபா. யாரு? ஒருத்தரும் இல்லை. எவ்வளோ நாளாவது கல்யாணம் ஆகி? குழந்தை இருக்கா? வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? வரேன் நானே பக்கத்தில். ஏன்டா கஷ்டப்படுறே நீ? நான் வந்துடுதேன்டா. நீ துறப்பா. நேரம் உட்கார். உன் மேலே ஒரு குற்றம் சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை. இந்த பிள்ளைக்கு ரொம்ப அறிவு விளக்கம் கிடையாது. ஆனால் அவங்க இவளை இன்னசென்ட் பெல்லோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கி வேண்டாம்ங்கிறான். இனிமேல் இவளை அவன் சேர்த்துக்கிட மாட்டான். ஆனால் உன் முடிவு என்ன? சரி, கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துக்கா. நீ கால் வந்துட்டு வா. வீண் குழப்பம் தேவையில்லை. படிக்க வச்சுருவோம். அடுத்து நல்வாழ்வை அமைச்சு கொடுத்துருவோம். சரியா? 1.5 வருஷம் டைம் இருக்குது. அது வரை பொறுமையாக இருக்கணும். மாதம் ஒரு முறை இங்கே வந்து சாமியை கும்பிட்டு போகணும். இந்தா குழப்பம் இல்லாமல் உன் செல்வம் பணம் எல்லாம் வாங்கி தரேன். பிரச்சனை இல்லாமல் வாங்க வச்சு தரேன். வா பக்கத்தில். சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? இடம் தோட்டம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? வாங்கண்ண. என்ன சொத்துக்கள்? வீட்டு பிரச்சனை. கால் வந்துட்டு வாங்க. நல்ல மனுஷன்.
நான் உன்னை அழைக்கவில்லை. யார் வந்திருக்கா? அப்படியா? வீட்டு பக்கம் ஒரு சிறு தெய்வம் இருக்கு, அது என்ன தெய்வம்பா? அது நீங்களே வச்சிருக்கீங்களா? ஊர் தெய்வமா அது? ஊர் தெய்வம். கால் விட்டுருவாங்க. உட்காருப்பா. உன்னுடைய வீடு சம்பந்தமாக தேவையில்லாத மனப்பிரச்சனைகளும் வழக்கு வருமோ என்ற ஒரு பயமும் குழப்பமும் இருக்கு. அதுலேருந்து வெற்றியாக்கி உன்னை காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். சரி வா. உன் துணைவியார் எங்கப்பா? என்ன காரணமப்பா? சரி, அதில் செய்வினைகள் நடந்திருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணியாப்பா? நடந்தது உண்மை. அவள் உயிர் போனதும் அதில் தான். அடுத்தும் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சக்தி இருக்கிறது. அதை அழித்து உங்களை வாழ வைத்து தருவது என் கடமை. இந்தா வெற்றியாகிட்டார். அமாவாசைக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பா. 16ஆம் தேதி, அடுத்த வியாழக்கிழமைன்னு அர்த்தம். போய் யாகத்துக்கு எழுதிக்கா. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? மகன். பையனை பற்றி கேட்டு வந்தது நீ இல்லையே. மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? பையன். நமக்கும் மகன் இருக்காமலா கேட்டுருவோம்னு நினச்சி நீ வாரியோ? டிங் டிங். உனக்கு பையன் இருக்கானா? என்ன செய்யணும் பையனுக்கு? பொண்ணு. ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்தியா? பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டு? ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. எந்த ஊர்? நாகப்பட்டினம். ரொம்ப தூரமான ஊர்ல. என்ன மாதிரி பொதுவாக சொல்லிக்கூட வந்து நம்மளுக்கு என்ன களக்காடு மோசமான ஊர். இது யாரு? வாங்க. இந்த பிள்ளை யாரு? இவன் பொண்டாட்டி எங்க? பக்கத்துல வாங்க. யார் இவரு? பக்கத்துல வாங்க அண்ணாச்சி அவர்களே. வாங்க வாங்க. தம்பி வந்து உட்காருடா. பயப்படவே கூடாது. முன் ஜென்மத்தா பாவ வினையினால், டேய் தம்பி, 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஆண்மகனாக பிறந்து குழந்தை ஜனனமாக இருக்கின்ற மனைவியை உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி தற்கொலை செய்து கொண்டாள் ஒரு மங்கை. அந்த மங்கையின் வயிற்றில் வந்த பிள்ளைதான் மறுபிறவியாக இந்த குழந்தை. ஆகையினால் மனநிலைகளும் அறிவு நிலைகளும் உணர்ச்சி நிலைகளும் மூளை நிலைகளும் பாதிக்கப்பட்டு பிறந்தது. அந்த பெண்ணுக்கு நீ செய்த பாவத்தின் அடிப்படையில் உன் மனைவி இப்பொழுது பிரிந்து நீ தனிமரமாக இருப்பாய். இந்த பாவச் சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியுமா என்பதை கேட்க பௌர்ணமி வரை அவகாசம் வேண்டும். பொறுத்திருப்பீர்களா? கால் வந்துவாங்க. ஏ கட்டிக்கார பைய, வாடா. இப்போ ஒரு பெண் உன்னைய நோக்கிக்கிட்டு இருக்கா. அதில் லாக் ஆகிட்டோன்னா லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். நம்பாதே. சரிண்ணா? பௌர்ணமி அன்னைக்கு குடும்பத்தோடு வந்து சேருங்கள். நிலமாலை, சரக்கு, முக்கணிகள் எல்லாம் கொண்டு வரணும். இந்த வெற்றி அடைந்து கொள். அங்கே போய் எழுதிக்கா. போய்ட்டோம். விபூதி வாங்கிக்காங்க செல்ல மக்களே. ஒடிவாம்மா பேத்தியாலே வா. பக்கத்தில் வா. ஒன்றும் இல்லை, விபூதி வாங்கிக்கா. கருப்பசாமின்னு சொல்லுமா. சொல்லுமா கருப்பசாமி. நல்லா இருக்கு. போய்ட்டோம். நாகப்பட்டினம் போய் உட்காருமா. பொள்ளாச்சி முடிஞ்சு தானமா நாகப்பட்டினத்துக்கு போக முடியும். அண்ணன் தங்கை
உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. என்னம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பெரிய சுமையம்மா. எல்லா சுமையும் தூரத்துக்கு போட்டு தான் அங்கே உட்காந்துருக்குறேன். என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு?